உங்கள் முன்னோர்கள் வாழ்ந்த இருப்பிடம் எத்தனாவது தலைமுறை, எத்தனாவது ஜென்ரேஷன், இதையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் வாழ்க்கையில் ஜாதக ரீதியாக வழிநடத்தி வாழ முடியும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், 3 தலைமுறையானால் அந்த காலத்தில் என்னென்னமோ பூஜை பண்ணி எத்தனையோ கோவில் கட்டி வாழ்ந்து அந்த வீட்டில் தான் பேரு புகழ சம்பாரிச்சிருப்பாங்க. பிறப்பும் இறப்பும் அதில் தான் இருந்திருக்கும். அப்போ இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணி, நான் அந்த வீட்டை விட்டு மாற்ற மாட்டேங்க, இது எங்கள் தாத்தா வாழ்ந்த வீடுன்னு உங்களுக்கு ஒரு சென்டிமீட்டர் இருந்துச்சுன்னா அந்த இடத்த தரமட்டம் பண்ணிவிட்டு பூமி பூஜை போட்டு ஒரு கோவில் இருக்கக்கூடிய குலதெய்வம் கோயிலில் சாமி கோயில் இருக்கக்கூடிய தீர்த்தம் தின்னூரெல்லாம் அந்த அஸ்திவாரத்தில் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட்டடம் எழுப்பி உங்கள் முன்னோர்களுடைய ஞாபகார்த்தமாக பூஜை பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் பிடிச்ச மாதிரி வீடு கட்டி அதுக்கு ஒரு கணபதி யோகம் பண்ணி கிரகப்பிரவேசம் பண்ணி அந்த பாரம்பரிய பூர்வீக சொத்தை மறுபடியும் புதுப்பிச்சு நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அந்த தோஷமெல்லாம் நீங்கி மறுபடியும் புது தலைமுறையாக இருப்பீங்க.